श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। सत्यं ज्ञानमनन्तं ब्रह्मा सत्यं ज्ञानमनन्तं ब्रह्मा सत्यं ज्ञानमनन्तं ब्रह्मा सत्यं ज्ञानमनन्तं ब्रह्मा सत्यं ब्रह्मा ज्ञानं ब्रह्मा अनन्तं ब्रह्मा अनन्तं ब्रह्मा सत्यं ज्ञानम् अनन्तं ब्रह्मा। உன்னுடைய ஆணைப்படி வந்தேன், இனிமே உன்னிஷ்டம் என்னிஷ்டம் அப்படின்னு மதுரையிலிருந்து கிளம்பி திருவண்ணாமலை வந்த பகவான் ரமணர் முதல் தடவை அண்ணாமலை கோவிலுக்குள்ளே போய் அந்த ஸ்ரீரங்கத்தினை கட்டி பிடிச்சி சொன்ன வார்த்தை. அதேபோல் நாம் எல்லோரும் கூட இந்த ஆத்தியாத்மிக மார்க்கத்துக்குள்ள அவருடைய ஆணைப்படி வந்திருக்கோம். நம்மளாக வர முடியாது. ஈஸ்வரன் நிர்ணயம் பண்ணாதான் ஒரு ஜீவனுக்கு ஆத்தியாத்மிக மார்க்கத்துக்குள்ளே வர முடியும். ஆனால் வந்ததுக்கப்புறம் இனிமே உன்னிஷ்டம் என்னிஷ்டம் அப்படி இருந்தார். அன்னைக்கு சொன்னார், 54 வருஷம் அப்படி இருந்தார். அந்த வரத்துக்கு காரணமான அப்போ ஏற்பட்ட அந்த ஞானம் பக்தி எல்லாமே அன்றைக்கே பரிபூர்ணமாக இருக்கு. ஆனால் व्यक्तப்படுத்தலை, லோகத்துக்கு தெரியல. அதுக்கு பிறகு அப்படியே தான் 54 வருஷம். அதனால் நம்ம இந்த ஆத்தியாத்மிக மார்க்கத்துக்குள்ளே நம்மளால் அப்படி உன்னிஷ்டம் என்னிஷ்டம்னு சொல்லி இருக்க முடிஞ்சால் நம்ம ஞான நிஷ்டர்கள் ஆயிடுவோம். இதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் இது புரிஞ்சிக்கலைன்னா, எப்படி வந்தோம், எதுக்கு வந்தோம் என்னன்னு தெரியலன்னா, அந்த பெருமை தெரியலன்னா விஷயங்களை நம்ம அவ்வளோ ஆழமாக சின்சியராக எடுத்துக்க மாட்டோம். அதனால தான்
இன்றைக்கி நம்ம சத் சங்கத்தின் இந்த கருத்தோடு ஆரம்பித்தோம். கடந்த வகுப்பில் பேசின விஷயங்கள் 5, 6வது ஸ்லோகங்கள். 6வது ஸ்லோகத்தை நம்ம இன்னும் விஸ்தரித்து பேசலை. ஒரு ஸ்லோகத்துக்குள்ளே ஒரு மகா வாக்கியம் இருக்குன்னு சொல்லி அது நான் காட்டிகிட்டே இருக்கேன். இந்த உலகம் உண்மையா போயா? இது ஜடமா சைத்தன்யமா? சுகமா துக்கமா? ஈஸ்வரன் இருக்காரா இல்லையா? இருந்தால் எங்கே இருக்காரு, எப்படி இருப்பார்? இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கிட்டு இப்படிப்பட்ட சிந்தனைகளை செஞ்சிட்டு சமயத்தினை வீணாக்காதே. இத்தனை கேள்விகளை கேட்கறது யாருன்னு அது கேளு. அது தெரிஞ்சுக்கிட்டா இத்தனை கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது, பதில் முடிஞ்சிடும். கேள்விகள் கரங்கி போயிடும், பதில் வர வேண்டியதில்லை. ஏன்னா அங்கே பதில் வர்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் முக்கியமான விஷயம் என்னறிதல். ஒன்று, நீ இத்தனை கேள்விகள் கேட்குறே, நீ யார்? அப்படியே நீ கேட்கணும். மிச்சம் வாதனைகள் சிந்தனைகள் இதெல்லாமே கூட முதா விவாதக, வேஸ்ட்ஃபுல் டிஸ்கஷன்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். அதனால் நிஷ்டை எதில் இருக்கணுமன்னா அகங்காரம்தான் இதெல்லாம் கேட்கறது அனி உனக்கு தெரியும் விசாரணை பண்ண. அந்த அகம் இல்லைன்னா இந்த கேட்குற அவன் இல்லாமல் அவன் மட்டும்தான் இருக்கான். கேட்குறேன்னா அகங்காரம். நீயாவா இருந்தா சுத்த பரமாத்மஸ்வரூபம். அதில் நிஷ்டை ஏற்படுத்திக்கோ. நீயா இருக்கிறது அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை, அதுதான் பரம், அதுதான் எந்த கேள்விகளும் எனும்பாத ஒரு நிலை. அவிகல்பா பரமா நிஷ்டா. இதுதான் எல்லோரும் விரும்புகிறா உண்மையா. ஆனால் அவன் என்ன விரும்புகிறானே அவனுக்கே தெரியல. இதை விடனா குழந்தை அதுக்கு பசிக்கும், ஆனால் அது எப்படி சொல்கிறது தெரியல. வேறே ஏதோ கேட்டு ஏதோ காட்டிட்டு அலறும். அதேபோல் தன்னுடைய தலைமுடி பிடிச்சிக்கிட்டு குழந்தை கட்டியாக அழும். நான் தான் இந்த முடி கட்டியாக பிடிச்சிருக்கேன்னு அதுக்கு தெரியல. அந்த குட்டி கை தன் உடம்பு தொப்பைக்கு கீழே போட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு அது எடுக்க தெரியாமல் அழும். அதேபோல் இங்கே நம்ம ஜீவர்களான இந்த அகங்காரிகளான நம்ம நமக்கு நிஜமாக வேண்டியது இந்த அகங்காரம் இல்லாத விகல்பம் இல்லாத பரமமான இதில் தான் நிஷ்டை. அதனால தான் அகில இஷ்ட, எல்லாருக்கும் இதில் தான் இஷ்டம். அதுக்கு நம்ம அன்றைக்கி என்ன உதாரணம் பார்த்தோம்னா தூக்கம். அங்கே அகங்காரம் இல்லை, விகல்பம் இல்லை, அது எல்லையற்றதாக இருந்தது.
அப்புறம் ரொம்ப ஆனந்தமாக இருக்குன்னு, அதனால் பரம ஆனந்தமாக இருக்கு. எல்லோரும் இஷ்டப்படுறோமா? என்ன தெரிவிக்கிறது அது? அப்போது நமக்கு தெரியும் இதுதான் வேணுமனே, ஆனால் அது தெரிஞ்சால் தெரியாத போல தான் இருந்து இந்த உலகத்தில் ஜாகிரதாவஸ்தையில் திண்டாடிட்டுருக்கிறோம், கஷ்டப்பட்டுருக்கிறோம், துக்கப்பட்டுருக்கிறோம். அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் பேசினதுக்கு பிறகு நான் இப்போ சொன்னது 5வது ஸ்லோகத்துடைய சாரம். இந்த 6வது மந்திரத்தில் அதுக்கு அடுத்தபடியாக பகவான் என்ன சொன்னாருன்னா, இப்போ ஈஸ்வரனுக்கு ரூபம் இருக்கா, என்ன ரூபத்தில் இருப்பார், இதெல்லாம் கேள்வி வருதே. இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு இந்த கேள்வி உனக்கு ஏன் வருதுன்னு சொன்னால், உனக்கு ரூபம் இருக்கேன்னு நீ நினச்சிட்ருக்க. ஒரு வரியில் இருக்கிற அர்த்தத்தை நீ சொல்லிட்டுருக்க. இந்த ஸ்லோகம் படிச்சுமா? இப்போ படிக்கலை. கேளுங்கோ. ஸ்வரூபபுத்திர் ஜெகதீஸ்வரே ச ஸ்வரூபதீஹி ஆத்மனி யாவதஸ்தி. யாவத் எவ்வளோ நாளைக்கு உனக்கு தேகாத்ம பாவம் இருக்கின்றனதோ, நீ தேகம் நினைக்கிறாயோ, ஸ்வரூபம் ரூபத்தோடு இருக்கிற இதுதான் நான் நினைக்கிறியோ, அவ்வளவு நாளைக்கு இந்த ஈஸ்வரனு ஜெகத்துக்கு கூட ரூபம் இருக்கனே பாவனை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உனக்கு ரூபம் இருக்குன்னு நினச்சிக்கிற, அதனால ஜெகத்துக்கு ஒரு ரூபம் இருக்குது, பார்க்குற இன்னொரு ஆளுக்கும் ரூபம் இருக்குது. அதே போல் ஈஸ்வரனுக்கு கூட ஒரு ரூபம் இருக்கும். நீ எவ்வளோ நாளைக்கு இதை நினச்சிக்கிற, இதுக்கு ரூபம் இருக்குன்னு நினைக்கிறதுனால உனக்கு அது எல்லாத்துக்கும் ரூபம் இருக்கிற போல் நினைக்கிற. அதனால உனக்கு அது எவ்வளவு இருக்குது, சைஸு எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, இதெல்லாம் கேள்விகள். இதர் ஈஸ்வரனை பற்றி ஆர் ஜகத்தினை பற்றி. அதனால் எப்போ அரூப ஆத்மா எதி பஷ்யே பிரபஷ்யேத் சாதுஷ்டிரேகா அனவதிரிஹி பூர்ணா. கடந்த சத்சங்கத்தில் நான் இந்த அனவதிஹி பூர்ணா பதம் எடுத்துக்கிட்டு மகா வாக்கியம்னு சொல்லி எல்லற்ற ஒரு பொருளா ஆத்மா இருக்கின்றதுன்னு சொல்கிறதுக்கு அதை பற்றி தான் விவரித்தேன். பவுண்ட்ரிலெஸ், லிமிட்லெஸ். இப்போது ஒரு ரூபம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சைஸ் இருக்கும். நேச்சுரல்லி ரூபத்தினால சைஸ்னால் அது லிமிட்டட் ஆகிறது, ஒரு எல்லை வருது, பவுண்ட்ரி வருது. இது கீதையில் கூட இந்த விஷயம் பேசப்பட்டது. என்னால் எனக்கு அனுபவப்படுற, என்னால் தெரிஞ்சுக்கப்படுற இந்த உலகம் அதுக்கு சில எட்ரிபியூட்ஸ் இருக்கு, குணங்கள் இருக்கு. தெரிஞ்சுக்கிற எனக்கு அந்த தெரியப்படுற விஷயத்துடைய குணங்களுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு சேர்ந்தது இல்லை அதுன்னு சொன்னோம். அப்படி சொல்லும்போது 2-3 உதாரணங்கள் சொல்லும்போது ரூபம் பற்றி ஒன்று பேசப்பட்டு, ரூபம் ஏன்னா எல்லாத்துக்கும் எனக்கு புலங்கள்னால் இதில் அனுபவப்படுறதோ அது எல்லாத்துக்கும் ஒரு ரூபம் இருக்குல்ல. சின்னதோ பெருசோ வர்ணம் இருக்குது, ரூபம் இருக்கு. ஆனால் தெரிஞ்சுக்கிறானே நானும், எனக்கு என்ன ரூபம் இருக்குன்னா எனக்கு இந்த சரீரம் தான் ரூபமானு நீ நினச்சிக்கிற. அதுதான் இங்கே ரமணர் சொல்கிறார். அதனால தான் ஈஸ்வரனு கூட ரூபம் இருக்கணும், கலர் இருக்கணும்.
ஜகத்து கூட இப்படி இவ்வளோ பெருசாக இருக்கும், அங்கே அந்த பக்கம் இருக்குது, இது இந்த பக்கம் இருக்குது, என்ன இருக்குது, எத்தனை கிரகங்கள் இருக்குது, இதெல்லாம் ஆராய்ச்சி. ஆனால் எந்த பவுண்ட்ரி லிமிட்டேஷன் இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அரூப ஆத்மனே யார் ஒருவேளை எதி அரூப ஆத்மா பிரபஷ்யேத், அரூப ஆத்மா இம்பார்ட்டண்ட், ரூபம் இல்லாத ஆத்மனு தானு தெரிஞ்சுக்கிறானோ, பிரபஷ்யேத்தன்னா பஷ்யேத் பார்க்குறானோ, பிரபஷ்யேத் கிறிஸ்டல் கிளியராக புரிஞ்சுக்கிட்டானோ, பிரகர்ஷணேன ஞாயத்தே இது பஷ்யத்து இல்லை, பார்க்கறது இல்லையே, புரிஞ்சுக்கிறது தான் ஆத்மா. ஆத்மா பார்க்க போக முடியாது, பார்த்தா அது ஆப்ஜெக்ட் ஆகிடும். ஆத்மா எப்பவுமே சப்ஜெக்ட் தானே. அப்போ கஹ ஈஸ்வர ஜகத் ஸ்வரூப புத்தி எங்கிருக்கு? இல்லை கஹ யார் ஒருத்தன் இப்படி பார்க்குறான், ஒரு வேளை அந்த திருஷ்டி தான் சாதிருஷ்டி ஏக, அந்த அறிவு தான், அந்த பார்வை தான், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லையற்ற அனவதிரிகி பூர்ணம். அப்போது என்ன புரியுறது? இது நீ உனக்கு ரூபம் இருக்கே, நீ இந்த உடம்புக்கு லிமிட்டடாகி இருக்கிற ஒரு ஆத்மா ஜீவ ஏது கிடையவே கிடையாது. இது ஒரு சின்ன உபாதி, இது மூலமாக நீ வெக்தமாகிறதே தவிர, கரண்ட்டு ஒரு பல்பில் வந்து வெக்தமாகிறது போல் நீ பூர்ண வஸ்து. எந்த ஒரு எல்லை இல்லாத வஸ்து. அப்படின்னா மனோபுத்தி சித்தகங்காரத்துடைய பவுண்ட்ரி எதுவுமே இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் நம்ம பிறந்தப்பனிருந்து ஆரம்பித்து இந்த மனோபுத்தி சித்தகங்காராலனே இந்த உபாதிகளுக்குள்ள ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு நான் இதுதான் நான் అని சொல்லி அப்படியே அந்த அக்ஞானத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால உனக்கு நிறைய கேள்விகள், நிறைய பிரச்சனைகள் உலகம் பற்றியும் ஈஸ்வரனை பற்றியும். என்னை பற்றி எனக்கு பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் பிரச்சனைகள் வருதில்லை. புரியுறது ரெண்டு வித்தியாசம். எனக்கு வயிற்றில் பிரச்சனையாக இருக்குது, தலையில் பிரச்சனையாக இருக்குது, பல்லில் பிரச்சனையாக இருக்குது. சம் ப்ராப்ளம் இஸ் தேர். ஆனால் நான் யார் நிஜமாக இந்த உடம்பா, அந்த கேள்வி எப்பவுமே வரமாட்டேங்குதே. சத் சங்கத்துக்கு வந்து சத்தர்ஷனத்தின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தவிர வருதில்லை. அதனால அந்த திருஷ்டி தான், அந்த ஒரு திருஷ்டி தான், அந்த ஒரு அறிவு தான் பூர்ணமானது, எல்லற்ற அறிவு. என்ன ஆத்மா எல்லற்றது, பவுண்ட்ரி இல்லை அதுக்கு. அதனால அனவதிகி, உண்மையா அது லிமிட்லெஸ். அதனால மிச்சம் எல்லாமே சேஞ்ச், மாறிட்டே இருக்கேன்னு. மாறுறதுனால அதுக்கு உருவம் இருக்கிறதுனால அது எப்பவுமே லிமிட்டட் ஆகிடும். ஆனால் நான் சாஸ்வத அனந்த எட்டர்னல் ஆத்மா பூர்ணம்.
இதில் ஒரு சந்தேகமும் வச்சுக்கக்கூடாது. புரிஞ்சதோ இல்லையோ, அனுபவத்துக்கு வந்ததோ இல்லையோ, சந்தேகப்படக்கூடாது. இங்கே ஒரு சந்தர்ப்பம் சொல்கிறேன். ரமனுடைய வாழ்க்கையிலேயே ஒரு நாள் ஒரு குரூப் ஆஃப் முஸ்லிம்ஸ் இது டாக்ஸ் வித் ரமணா அதில் இருக்கு வந்தாங்க. எதுக்கு வந்தாங்கன்னு அவங்க ரமணர் கூட யாராவது வரலாம் பார்க்கறதுக்கு, எல்லாரும் வருவாங்க. அந்த கிரிவலம் இருக்கிறவனுக்கு பார்த்தா எல்லா குலம், எல்லா வர்ணம், எல்லா பக்கம் யாராவது வரலாம் பார்க்கறது அந்த காலத்தில். அப்படி ஒரு குழு கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஏன்னா இவர் கூட வாதிக்கிறதுக்கு தான் நினச்சி வந்தான். என்ன வந்தாங்க கேட்குறாரு ஒருத்தர் அதில் பகவான்கிட்ட, ஈஸ்வரனுக்கு உருவம் இருக்கன்னு சொல்கிறது தவறு இல்லையா? பகவான் அதுக்கு பதில் கொடுக்கிறார், யார் அப்படி சொன்னாங்க? யார் அப்படி சொல்லுவான்? யார் அப்படி சொல்கிறான்? அவ்வளோதான் பதில். இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்களே உங்கள் மதத்தில். அப்போ பகவான் கொஞ்ச நேரத்துக்கு கடவுளத்தோட விஷயத்தினை பக்கத்தில் வைப்போம். உங்களுக்கு உருவம் இருக்கா? ஆமாம் இருக்கே. எது? இந்த 5 அடி கருப்பான நிறம், தாடி மீசம் இருக்கிற இதுதான் உங்களோட ரூபமா? ஆமாம், தெரியுறதே. அப்படி இருந்த நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு அந்த ரூபம் ஞாபகம் இருக்கா? தெரியறதா? தெரியல. ஆனால் அவர் சொல்கிறார், முடிச்சு நான் வந்ததுக்கப்புறம் திரும்பி இந்த ரூபந்தானே இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேனே, எனக்கு தெரியறதே. அப்படியா? இந்த உடல் சத்தி போனால் அப்போ இந்த ரூபம் தானே உங்களோடது అని கேட்டார். ஆமாம், நான் தானே, அதே ரூபம், அதே 5 அடி, அதே கருப்பு, அதே தாடி மீசம் இல்லை இருக்கேன். அப்படி ஆனால் அந்த சரீரத்தினை வீட்டில் இருக்கிறவங்க கொண்டு போய் புதைக்கும்போது நீங்கள் ஏன் பேசி சொல்லி என்ன வீட்டிலிருந்து கொண்டு செல்லாதுங்கோ, என்னை பொதிக்க வைக்காதுங்கோன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்போது அவனுக்கு கொஞ்சம் விவேகம் வந்துச்சு. சைலண்ட் ஆகிட்டா, உள்ளக்கு போயிடுச்சு பாவனை. அதுக்கு பிறகு ரமணர் சொல்கிறார், அவன் இனிமே அப்படி ஆயிட்டு. அதனால் இந்த உடம்பு தான் நான் நினச்சிக்கிட்டு பிரவர்த்திக்கிற இந்த வாழ்க்கைக்கு மூலமான மூலா அவித்யா சரீரம் நான் என்பது. அதுக்கு பிறகு அதிலிருந்து சர்வ அனர்த்தங்கள், அஜ்ஞானத்துக்கு சம்பந்தப்பட்ட உலக பிரச்சனைகள் எல்லாமே கிளம்புறது. அதனால் நீங்கள் இந்த உடம்பு இல்லை, உடம்புக்கு அப்பாற்பட்ட ஏதோ இன்னொரு பொருளாக இருந்திருக்கணும். அது விசாரணை செய்யுங்கள். கடவுளை பற்றி அப்புறம் பார்த்துக்கிறோம். எப்படி இருக்கு? எதுக்கு இங்கே உதாரணம் கொடுத்துருக்கு? ஸ்வரூப புத்திர் ஜெகதீஸ்வரேச்ச. உன்னுடைய பிரச்சனை கடவுளுக்கு உருவமாக இருக்கா இல்லையானே இது வேறப்பா. உன்னை பற்றி சொல்லு முதல்ல. பார்த்தீங்களா பேசிக் எரர் எங்கே இருக்குன்னு? அதனால் அந்த பேசிக் எரரு பெரிய மதத்தின் உருவாக்கும், பெரிய புஸ்தகங்களின் உருவாக்கும், பெரிய ஃபாலோவர்ஸ்னு உருவாக்கும், பெரிய சண்டை உருவாக்கும், ரத்தம் பிளட் ஷெட் உருவாக்கும்.
சொன்னார், இந்த ஒரு நீ உனக்கு யாருன்னு தெரியாதனால நீ உடம்பு நினச்சிக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாமே. ஆனால் இப்போ அவனுக்கு நம்ம வேறு இன்னொரு பாயிண்ட் திங்க் பண்ணால், கடவுளுக்கு உருவம் இல்லை అని அவன் சொல்கிறது அது ரொம்ப ஹையஸ்ட் வேதாந்த கருத்து. ஆனால் அவனுக்கு வயிற்றெரிச்சல் என்னன்னா, இங்கே இத்தனை பேர் என்ன இத்தனை கோவில் கட்டி இத்தனை உருவம் வச்சுக்கிட்டு இவ்வளோ கொண்டாட்டம் கொண்டுறானான்னு அவனுக்கு வயிற்றெரிச்சல் தவிர அவனுக்கு அதுக்காகவே அப்போ தப்பா விதமான மத அபிப்பிராயம் வச்சுக்கிட்டு இது ஒன்றுதா மதம், இது ஒன்றுதா கிரந்தம், இது அந்த அவருக்கு அது சொல்லி கொடுத்த அவர்தான் குரு அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு உருவம் இல்லைன்னேது அத்வைத்த வேதாந்த கருத்து அது. ஆனால் என்ன ஆயிடுச்சு அந்த மதம்? உலகத்தில் உலகம் மொத்தத்துக்கு மனிதர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு த்ரெட், ஒரு பாதாகரமான நஷ்டப்படுத்துகிற ஒரு குழியை அப்படி தனிப்பட்டு ஒரு இதாக வந்துச்சே இல்லையா? அதனால் ஏதோ ஒரு கருத்து மட்டும் we don't believe in the formன்னு சொன்னதுனால நீ சிறந்த மத ஃபாலோயர் ஆக மாட்டேன். அதுக்கப்புறம் எங்கே போயிட்டான்? அதே போல் புத்தர் ஃபாலோ பண்ணுற சில லாஸ்ட் வீக் புத்தரை பற்றி நான் வேறு பாசிட்டிவ் வைராக்கியத்துக்கு கதை சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்த அந்த ஃபாலோயர்ஸ்லனே அப்போவே அங்கேயே, ஏன்னா அவர் புத்தர் அவர் வேணுமனு செஞ்சாரா செய்ய வேண்டியதில் அவருக்கு தோணலையா எதுக்காக என்னான்னு தெரியல, வேதத்தினை பிரமாணமாக எடுத்துக்காமே அவருடைய அனுபவம் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு அதே அணி சொல்லி அப்படி சொன்னதுனால அடுத்து அவங்களுக்கு ஒன்றும் ஒரு பிரமாணம் இல்லாமல் ஆயிடுப்பேன். அதனால் அவர் இருக்கும்போதே புத்த மதம் பலதாக பிரிஞ்சது, அதுக்கப்புறம் பலதாக பிரிஞ்சது, பல அபிப்பிராயம் வந்தது, பலது கடைசியில் அவங்களும் ஒரு சென்டிமெண்டலாக தான் ஆயிட்டாங்க. அந்த ஒரு பட் அவர் சொன்ன அஹிம்சா அதெல்லாம் அது நம்ம எல்லாரும் எல்லாத்துலையும் சொல்கிறோம். தர்மங்கள், 10 கமாண்ட்மெண்ட்ஸு, நல்ல வேல்யூஸு, அப்புறம் தியானம், சிந்தனா, ஞானம் எல்லாம் ஓகே. ஆனால் என்ன ஆயிடுச்சு அதுக்கப்புறம்? அப்படி இல்லைன்னா எதுக்கு பகவத் பாதாள் வேதாந்த ஆச்சாரியர் அவங்களை அவ்வளோ கண்டித்து அவ்வளோ விஷயங்கள் அவங்களை பற்றி சொல்லணும்னா புத்தருடைய தனிப்பட்ட பர்சனாலிட்டின்னு எடுத்து சொல்லலை. அவருக்கு அப்புறம் வந்த தவறான வடிகள் ஏன் அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பகிரங்க காரணம் சொல்லிதான் ஆகணும். வேதத்தின் அவங்கள சாஸ்திரத்தின் ஆதாரமாக எடுத்துக்கல. வேதத்தினை சாஸ்திரத்தினை ஆதாரமாக எடுத்துக்கிட்டு இருக்கிற சில ஹிந்து மதத்துக்குள்ளேயே சில பேர் இருக்காங்கல்லே சார், அவங்களும் ஒரு விதமான இப்படி தப்பு வழியில் தானே போய் சண்டை உருவாக்கிட்டாங்க అని கேள்வி வரும். வேதத்தினை பிரமாணமாக எடுத்துக்கிட்டால் கூட அவங்க சாங்கியருக்கு போல் யோகா அவங்கள போல் இவங்க ஆஸ்திக நாஸ்திகர்கள். அவங்களை என்ன சொல்லணும் சாஸ்திரம் தெரியுமா? ஆஸ்திக நாஸ்திகர்கள். பூர்ண நாஸ்திகர்கள் சில பேர் சார்வாகன். அப்போது இவங்களெல்லாம் ஆஸ்திக நாஸ்திகர்கள். வேதாந்தத்துக்கு பொறுத்த வரைக்கும் புத்தன் நாஸ்திக மதம்தான், வேதத்தினே நம்மளை. ஆனால் சாங்கிய யோகா philosophers they accept the வேதா, ஆனால் அதுக்கப்புறம் வழி தவறிட்டாங்க. அதனால் இந்த புத்தி
எப்படி எப்படியோ சொல்லி எப்படி எப்படியோ புரிய வச்சு என்னென்னமோ பண்ணி பலது அது மாயாவுடைய சேஷ்டை. அதனால் சரியான குரு, சரியான படிப்பு, சரியான மார்க்கம் வரலைன்னா இன்னும் பல ஜன்மங்கள் எடுக்க வேண்டி வரும். இது புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னால் அந்த ஈஸ்வரனு தெளிவாக நல்லா முடிவு பண்ணி நம்ம இனிமேல் சுத்த விடாமல் சுத்த வைக்காமல் நல்ல கண்ணியமாக கொண்டு வந்து எங்கே இறக்கணுமோ அங்கே இறக்கிட்டு இங்கே நடுன்னு சொன்னார். இங்கே இரு. அதுதான் உன்னிஷ்டம் என்னிஷ்டம்னு இருக்கிறது. அது எது சும்மா பக்தி அப்படி சொன்னாரன்னு இல்லை. அப்படி சொன்னவர் திரும்பி 2வது வாட்டு அந்த கோயிலுக்குள்ளே போலேங்க. அதே ஊரில் இருந்து இது என்ன பக்தி, அதே ஊரில் இருந்து கோயிலுக்கு அங்கே எவ்வளோ பெரிய தூரம் இருந்து 2வது வாட்டு அந்த கோயிலுக்குள்ளே போகல. புரிஞ்சுக்கிறது பகு சிரமம். அதனால் இந்த உதாரணம் நான் சொன்னதை நமக்கு தெரிவிக்கிறது சரீரத்துக்கு ரூபம் இல்லைன்னு அங்கே ரமணர். அதே தான் இந்த கருத்து இந்த ஸ்லோகத்தில் வந்தது. சரி, நம்ம இன்னும் கடந்த வாரம் விஷயத்திலேயே இருக்கிறோம். ஏன்னா கடந்த வாரம் அந்த ஸ்லோகம் நம்ம பார்க்கல. இந்த தெளிவு ஒழுங்கா இருந்தால் அதுக்கப்புறம் என்ன விசாரணை பண்ணணும்? யத் பஞ்சகோஷாத்மகமஸ்தி தேகம் ததந்தரா கிம் புவனம் சகாஸ்தி தேகம் வினா பஞ்சவிதம் ததேதத் பஷ்யந்தி கேவா புவனம் பணந்து. இப்போ நீ தேகம் நினச்சிக்கிறதுனால தான் இந்த தேகத்தில் இருக்கிற புலங்கள் வச்சுட்டு தான் நீ இந்த உலகத்தினே தெரிஞ்சுக்கிற. இங்கே பகவான் கேள்வி கேட்குறாரோ, இந்த பஞ்சகோஷாத்மகமான சரீரம் தேகம், இது பஞ்சகோஷாத்மகம் தானே? அது புரியணும். வேதாந்தம் இவ்வளோ படித்ததுக்கப்புறம் பஞ்சகோஷம்னு சாதாரணமாக அவங்களுக்கு புரியாதனால முதல் புலங்களை வச்சு நீ உலகத்தை நீ பார்க்குறேன்னு சொன்னான். கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கும் போதோ புலங்களும் இந்த ஸ்தூல தேகம் மட்டும் இல்லை, ஸ்தூல அன்னமய கோஷத்துக்கு பின்னாடி இந்த அன்னமய கோஷம் ஒழுங்காக வேலை செய்கிறதுக்காக உள்ள பிராணமய கோஷம் இருக்கு. அன்னமய கோஷத்தின் ஃபிசிக்கல் பாடி అని சொல்லுவோம், பிராணமய கோஷத்தின் ஃபிசியலாஜிக்கல் பாடின்னு சொல்கிறோம். அது 2 மட்டும் இருந்தா இல்லை. அதுக்கப்புறம் இந்த புலங்களை யார் உபயோகப்படுத்துகிறான்? உண்மையா 5 புலங்கள் మనసుடைய రూపంதான். మనసు అనేది ஒன்று இருக்கிறதுனால அங்கே இச்சை ஆశை అనేది ஒன்று வரதுனால சாய்ஸ் అనేది அங்கே ஏற்படுறதுனால லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஏற்படுறதுனால அந்த மனசு ஒரே மனசு தான் இந்த 5 ஓட்டைகளிலிருந்து எட்டி பார்த்து உலகத்தனை ஸ்பர்ஷிக்கிறது, மணக்கிறது, ருசிக்கிறது, கேட்கறது, பார்க்கறது. ஒரே மனசு தான். அப்போ புலங்கள் மனசுக்காக. அப்போ மனோமய கோஷம் 3வது. இந்த புலங்கள விஷயம் இன்னும் கொஞ்சம் அடுத்த வர ஸ்லோகங்களோ கொஞ்சம் பேசுவார். பட் நான் இங்கே உங்களுக்கு அந்த பஞ்சகோஷம்னு சொல்லும்போது நடுவில்
அந்த கனெக்ஷன் கொடுத்துருக்கு ஸ்தூல தேகத்துக்கு அண்ட் சூக்ஷ்ம தேகம். மனசன்ன சூக்ஷ்ம தேகம், லிங்க சரீரம், பல பேர் எல்லாம் ஒன்று தான். நம்ம இப்போ இங்கே பகவான் பஞ்சகோஷாத்மகம் அஸ்தி. அது தேகம். இப்போ தேகம்னு சொன்னால் இது புரியணும். ஐ ஆம் தி காம்பினேஷன் ஆஃப் தி 5 லேயர்ஸ். 5 கோஷங்களுடைய சேர்ந்து நான். అన్నమయ, ప్రాణమయ, మనోమయ అండ్ విజ్ఞానమయ. బుద్ధి అనేది இருக்க நமக்கே தோணுறதே, உபயோகப்படுத்துகிறோமே, பேச்சில் உபயோகப்படுத்துகிறோமே. புத்தி இருக்கா இல்லையா? புத்தி கட்டி போச்சா? அவனுக்கு ரொம்ப புத்திசாலி. அவன் யாராவது ஏதாவது கிறுக்கு பண்ணால் கூட அவன் புத்திசாலின்னு தான் சொல்கிறோம். அப்புறம் ஆனந்தமய கோஷவனு இன்னொன்று இருக்கு. ஸோ 5 கோஷங்கள் இங்கே. இந்த 5 கோஷங்களோட சேர்ந்து இந்த தேகம், அந்த 5 கோஷங்கள் இல்லாமே ததந்தரா புவனம் ச கிம் புவனம் சகாஸ்தி. இந்த 5 கோஷங்களுடைய இந்த சரீரம் இல்லாமல் பிரபஞ்சம் உனக்கு எப்படி தெரியறது? அது வேறா இருக்கா? எங்கே இருக்கு? பஞ்சகோஷங்கள் இந்த சரீரம் இருக்கிறதுனால தான். இல்லை இன்னொரு இப்படி பார்த்தா பஞ்சகோஷங்கள்னு சொல்கிற இந்த சரீரம் எந்த இன்க்ரீடியன்ட்ஸ்னால சேர்க்கப்பட்டதோ அமைக்கப்பட்டதோ அதே பஞ்சபூதங்கள், அதே மினரல்ஸு, வாட்டர்ஸு, இது அது எல்லா கெமிக்கல்ஸு. அந்த ஸோ பண்டில் ஆஃப் கெமிக்கல்ஸ். அந்த கெமிக்கல்ஸில் இந்த ஸ்பேஸ், எயிர், ஃபயர், வாட்டர், எர்த் ஆல்சோ கெமிக்கல்ஸ் லைக் ஒன்லி அக்கார்டிங் டு தி சயின்ஸ். என்ன அதோட இன்க்ரீடியண்ட்டு தான் வேறு ரூபத்தில் வருது. இதெல்லாம் இங்கே என்ன இருக்கோ அங்கே தான் இருக்குது. அப்போது இது இல்லாமல் அது இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அடுத்த கேள்வி, தேகம் வினா இந்த பஞ்ச கோஷத்தோ கூடியிருக்கிற இந்த தேகம் இல்லாமல் வேறு உலகம் இல்லை. ததேதத் பஷ்யந்தி கேவா புவனம் பனந்து. சொல்லு யாராவது சொல்லு பனந்து சொல்ல முடியுமா? சொல்லுவானா? இந்த 5 கோஷங்கள் இருக்கிற தேகமன் நீ ஒருத்தர் இருக்கிறதுனால தான் உலகம் இருக்கேன்னு சொல்கிறேன். தேகம் இல்லாமல் யாராவது உலகத்தின்னு பார்த்தாரா? அதுதான் கேள்வி. தேகத்துடைய நினைவில்லை. அங்கே முக்கியமான மனசனேது தற்காலத்தை லயிச்சு போகிறதுனால நித்திரையில் உனக்கு உன்னோட தேகம் இல்லை, உலகம் இல்லை. கோவா பணந்து புவனம் பஷ்யந்தி. சொல்லுவானா யாராவது? சொல்ல முடியுமா? அந்த அப்போது இந்த தேக புலங்கள், மனசு, இது இந்த பஞ்சகோஷம் இது இருந்தால் தான் இதுதான் பார்க்கறது தெரியுது. தவிர இது இல்லாமல் உலகம் எங்கே இருக்கு? அப்போது உலகம் இங்கே தான் ஆரம்பிக்கிறது. சிருஷ்டி இங்கே தான் ஆரம்பிக்கிறது. இங்கேன்னு சொல்லும்போது யார் இப்போ நிறைய பேசுகிறான், நிறைய கேட்குறான், நிறைய சொல்கிறான், உலகம் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறான், அது செய்கிறான், இது செய்கிறானே, இவன் அம்மா வயத்தில் இருக்கும்போது சின்ன பிண்டமாக இருக்கான். நினச்சி பாருங்கோ, சின்ன பிண்டம். அதுக்கப்புறம்தான் இது அங்கே கொஞ்சம் வளர்ந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் கூட உடனே எதுவுமே ரிகக்னைஸ் பண்ணல. எல்லா புலங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் இன்னும் டிரான்சாக்ஷன் தொடங்கலை, கடை திறக்கலை.
அதனால தான் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் எதிர்பார்த்து இன்னும் குழந்தை பார்க்க தொடங்கலையே, கேட்குறதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அது நிதானமாக கொஞ்சம் 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 படிய பூர வாசனைகளை நீங்கள் வச்சுக்கிட்டு, அதனால் முதல்ல பார்வை எப்படியோ இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்டடி ஆகிடும் எல்லாம். அப்படின்னா ஒன்று அது கூட எல்லாத்தையும் டக்குன்னு திறக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் திறந்து. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எங்கள் சுற்றி எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தாச்சு, கேட்டாச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, ரெஸ்பாண்ட் பண்ணது எல்லாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் சொன்ன உடனே அவ்வா குழந்தைக்கு இப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சு. என்னது அஜ்ஞானம் வந்துச்சுன்னு அர்த்தம். ஆனால் தாத்தா பாட்டி குழந்தைக்கு இப்படி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அது நான் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறது. யார்? பிசுறு கண்ணு கூட தெரியாத அண்டமாக இருக்கிறது. இப்போது அது பிண்டாண்டம் ஆயிடுச்சு. அண்டமே பிண்டம் ஆயிடுது. பிண்டம் அண்டமும் சேர்ந்து கொஞ்சம் பிண்டாண்டம் ஆயிடுச்சு. இந்த பிண்டாண்டம் தான் பிரம்மாண்டமானும் ஆயிடுது. வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் உபனிஷத்து சொல்கிறது, சரி பிண்டமோ அண்டமோ பிண்டாண்டமோ பிரம்மாண்டமோ சார், என்ன இப்போ பெரிய பிரம்மாண்டம் அதில் வந்தால், ஆமாம் பிண்டம் அண்டம் பிண்டாண்டம் பிரம்மாண்டம் எங்கே நின்று எப்படி இது ஸ்ப்ரவுட் ஆயிடுச்சு. அது சர்வத்துக்கு ஒரே ஒரு வஸ்து. அதே இவ்வளோ பலதாய் அதினே ஆத்மான்னு சொல்கிறோம். அது இந்த கான்ஷியஸ்னஸ் சொல்கிறோம். அதுதான் ஈஸ்வர. அதனால் உண்மையாக சாஸ்திரத்தில் ஈவன் சங்கரர் எழுதும்பொழுது கூட அந்த அந்த லெவல் அப்போது மாயா சகித பிரம்மா ஈஸ்வர உபஹித சைத்தன்யம், அப்புறம் அஜ்ஞான சகித ஜீவ சைத்தன்யம், இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்புறம் வேதாந்திகள் இதை பிரித்து இப்படி பலதாக வச்சு பேசுகிறாங்க தவிர, பக்தி சாஸ்திரமான பாகவதம் கூட அது ஈஸ்வர இஸ் ஈக்வல் டு ஆத்மா. அது தவிர அதே பலதான் ஆனது போல் தெரிகிறது. அப்புறம் யார் அந்த ஆத்மா? நீதான். அந்த ஒன்று சுத்த அகம் நீ இத்தனாவாக காணப்படுறது. இங்கே அப்புறம் இன்னொரு நடுவில் அந்த அகங்காரவனை போக்கிரி ஐக்கு இடம் இல்லை. அது போகிறதுக்கு தான் நம்ம நீதான் சர்வம்னு சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி ஈஸ்வரான்னு சொல்கிறதே. அதனால் ஈஸ்வர அர்த்தத்தினு சரியாக புரிஞ்சுக்கிட்ட ஆத்மாதான், குழப்புக்காது. அதனால் நெவர் லீவ் த சென்டர். மனசு என்னமோ பேசிக்கிட்டோம், என்னமோ திங்க் பண்ணட்டும், வரட்டும் போகட்டும், முக்கியத்துவம் கொடுக்காதே. 100% ஜீரோ டிஸ்கவுண்ட் கொடுத்துறேன். குரு சாஸ்திரம் சொல்கிறதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அதே பிடிச்சிரு, அப்போ புரியும். அதனால் மனசு அப்படி பகிர்முகமாக கிளம்பி போக விடக்கூடாது. அப்படி இருந்தால்
விவகாரம் எப்படி நடக்கும்? விவகாரத்துக்கு எவ்வளவோ அவ்வளவு கொஞ்சம் விடு, ஆனால் பின்னாடி நீ பிடிச்சேரு. ஒரு கண்ணுக்குட்டி மாடு மேய்க்கிறதுக்கு அதுக்கு எவ்வளோ அந்த 10 அடிக்கு தூரத்துக்கு வேண்டிய அளவுக்கு மட்டும்தான் கயிறு கட்டி வச்சுக்கும். அது அங்கங்கே சுற்றுட்டும். அது கொஞ்சம் அப்படியே எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் கயிறு சின்னது பண்ணி இருக்கிற இடத்துல அங்கேயே கட்டி விட்டுடும். இதுதான் எக்ஸாக்ட்லி நம்ம செய்ய வேண்டியது. அப்போது శరీరం இல்லாமல் ஒருத்தனுக்கு உலகம் అనేది இருக்குன்னது சொல்ல முடியாது. யாரும் சொல்ல முடியாது. அதனால உலகம் அப்படியா இப்படியா, ஈஸ்வரன் அப்படியா இப்படியான்னு இதெல்லாம் கேட்கறது விட்டுடு. அதுக்கு தான் அங்கே ஆரம்பித்தார். விஷயத்துக்கு வா, சென்டரு விடாத. அப்படி நீ இருந்துச்சுன்னா அப்போ புரியும் விசாரண అనేది அகம் விசாரண நிஜமான. அப்போ பண்ணும்போது அகமயம் குதோ பவதி சின்வதः ஐ பதத்யஹம் நிஜ விசாரணம். இப்படிப்பட்ட நிஜ விசாரணம் பண்ண இந்த நடுவில் அகங்காரமனை ஐய நிந்திட்டு நான் என்னோடது எனக்கு அப்படி நீ பேசி நினச்சி ஒரு ஆட்டம் போட்டிருக்கிற இந்த அகம் இருக்க அகங்கார ஐ காணாமே போயிடுச்சது. ஐ என்ன இங்கே ஆச்சரியம், ஐயே காணுமே, பத்தத்தி உளுந்து போச்சு. இன்னொரு சந்தர்ப்பம் சொல்கிறேன். பகவான் கடைசி தேகம் விடுற சமயத்தில் எல்லாருக்கும் தெரியும் இந்த கேன்சர் வியாதி இருக்குது, அப்புறம் எல்லாம் கொஞ்சம் முடியலை, இனிமேல் இந்த தேகம் இருக்காது. அப்போது ரொம்ப வருஷமாக ரொம்ப நெருங்கி அந்த பகவானோட அந்த உருவம், அவர் வர்றது போகிறது உட்கார்றது மலை ஏறுறது எழுது இதே பகல் பார்த்துக்கிட்டே இருக்கிற நிறைய அடியார்கள் பகவானை சுற்றி இருக்காங்க. அப்போது அதில் ஒரு முக்கியமான பிரசித்தம் எல்லாருக்கும் தெரிஞ்ச முருகனார். அவனை பற்றியே சொல்லணும்னா நிறைய ஒரு கதை சொல்லணும். நிறைய தமிழ் விஷயங்கள் எல்லாம் பகவான் முருகனார்கிட்ட கற்றுக்கிட்டார். இவருக்கு தெரியும் அவர் பெரிய பண்டிதர் தமிழ். அதனால் பகவானுடைய பாடல் அதெல்லாம் சொல்லி தமிழில் எழுத சொல்லி அந்த உபதேச சார முதல்ல உந்தியார், உபதேச உந்தியார் அதை எழுத சொல்லி இதெல்லாத்தையும் சொல்லி சொல்லி பகவான்கிட்டேருந்து ஞான கங்கை பொக்கிஷத்தினை வாங்கினவர் அந்த முருகனார். ரொம்ப குழந்தை போல் இன்னோசென்ட்டான ஒரு பக்தன். ஏன் பக்தன் சொல்லணும், ஞானி ஆகல, அவர் ஞானம் அடைஞ்சார். ஞானம் ஒருத்தனை அடைஞ்சாரா இல்லைன்னே தெரியாது. ஆனால் ஒருத்தனை எவ்வளோ ஸ்ரத்தையோட, எவ்வளோ அணக்கத்தோட, எவ்வளோ பக்தியோட, எவ்வளோ சேவை செஞ்சு பகவான் நிறைய அவர் கல்யாணம் ஆகிடுது. கல்யாணமாகி வேலை பண்ணிட்டு இருந்தார் சென்னையில். அங்கேருந்து எல்லாம் விட்டுட்டு வந்தவர். முதல்ல அப்போ எல்லாம் வருவார் போவார். அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சுன்னா தீவிரமாக அவரால் போக முடியல. சிலவாட்டி ஸ்டேஷன் வரைக்கும் போவார், திரும்பி வருவார். சிலவாட்டி இவர் ஸ்டேஷனுக்கு போய் டிக்கெட் வாங்கி ட்ரெயினில் ஏறுறாரா இல்லையான்னு சொல்லிட்டு பகவானே கூட யாரும் அனுப்ப வேண்டியது இருக்கு. ஏன் பகவான் அவ்வளோன்னா கொண்டாட்டிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியும் பாருங்க பகவானுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அவளும் வந்துட்டான் கூட. அதுக்கப்புறம் இங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்
இப்படி பேசிகிட்டே இருந்து அந்தந்த ஒரு முக்கியமான அடையாறுகளை சுற்றி இருக்கிறவனை பற்றி ஒரு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. சரி, என்ன கதை சொல்லிட்டு இருக்கு, என்ன விஷயம் சந்தர்ப்பம்? அந்த சமயத்தில் முருகனார் அங்கே சகஜமாக பகவான் அந்த மெடிடேஷன் ஹால்னு சொல்லுவாங்க, ஓல்டு மெடிடேஷன் ஹால்னு, அவர் எப்போவுமே அவைலபிள். அந்த சாப்பாடு போகிறது வருது, எப்போ அது மலை ஏறுவார், உட்காந்துட்டே இருப்பார். சில அடையார்கள் அவனை பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காருவார். பேச்சு இருக்காது, மணிக்கணக்கு, ராத்திரி பூரா கூட அப்படி இருக்கும், கேட்கணும்னு தோணாது. அந்த சந்நிதியில் அப்படிப்பட்ட ஒரு சாந்தி சம்ருத்தம் அமிர்தம் அனுபவிச்சாங்க அவங்க சந்நிதியில். அப்புறம் சில உபதேசங்கள் பகவானை பார்க்குறாங்க. அந்த ஞானியன் எப்படி இருப்பார், என்ன அந்த நிலையினது ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை. ஃபிசிக்கலாக பார்த்தா எல்லோரும் அப்படி இருக்க முடியாது, இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்போது என்னாச்சு, அந்த தேகம் உடுப்புறாருன்னு தெரியும். கொஞ்சம் நேரமாக கொஞ்சம் நாள் முருகனார் ஒரே அழு, கண்ணில் ஜலம் ஒரே அழுறார், உருகி அழுறார், குழந்தை போல் அழுறார். ஒரு நாள் பகவான் முருகனார், நீங்கள் ஏன் இவ்வளோ அழறீங்க தெரியுமா? இந்த தேகம் காணாமல் போயிடும், இனிமேல் இங்கே பகவான் இங்கே இருக்க மாட்டார், சரீரம் அப்படின்னு தானே நீ அழற. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ சரீரம் நினச்சிட்ருக்க. பாருங்க பதில், நீ சரீரம் நினச்சிட்ருக்க, அதனால் இந்த சரீரம் போக போகிறதோன்னு அழற. அப்போ அழு நிந்திச்சாமா, அதுக்கப்புறம் அவர் அழலே இல்லையாம்மா. பகவான் போனதுக்கப்புறமா அது ஏன்னா அது சத்தியம். பகவான் சொன்னதே, தேகம் உண்மையாக இருந்துச்சுன்னா இவரோட துக்கம், அது நிஜமாக உண்மையாக இருந்துச்சுன்னா அது துக்கம் போயிருக்காது. ஆனால் ஒரு மகாத்மா சொன்ன உடனே குரு அது வேலை போயிடுச்சாம்மா. அப்போது துக்கம் போயிடுது. இந்த ஸ்லோகத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நீ தேகம் நினச்சிட்ருக்க. அப்புறம் இன்னொரு பக்தனுக்கிட்ட ரொம்ப பக்கத்துலேருந்து சேவை பண்ணிகிட்ருக்க, கொஞ்சம் யுவக்கனாக இருக்கிற. இவங்க எல்லோரும் கொஞ்சம் வயசாகிடுச்சு. முருகனார் அவன் பிடிச்சிக்கிறது இங்கே லாஸ்ட் மூமெண்ட்ஸில் டேஸில் பிடிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. நடக்கணுமன்னா, அவர் டாய்லெட்டுக்கு போகணுமன்னா கூட அப்படி எல்லாம் நினச்சி பாருங்க, அந்த காலத்தில் என்ன வசதி இருக்கும். ஏதோ ட்ரீட்மெண்ட்டு சென்னை டாக்டர்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவனுக்கிட்ட கூட அவனும் துக்கம் வராமல் எப்படி இருக்கும், அழு வரும். அதனால் அழறது ரொம்ப அது தப்புன்னு சொல்லக்கூடாது. அது இமோஷ்னல். ஞானி கூட அழுவார் சில பேர் சில சந்தர்ப்பத்தில். அந்த விஷயம் நான் அப்புறம் பேசுவேன். அதனால் ஞானி ஒன்றும் ஒரு பொம்மை கல் கிடையாது, அப்படியெல்லாம் கல்பனை பண்ணக்கூடாது. இப்படி தான் இருப்பார், எந்த கல்பனை பண்ணாத. அந்தந்த சரீரத்துக்கு அந்தந்த நியத்தி அந்தந்த பிராரப்த தகுந்த போல். இப்போது முருகனார் அழுந்தார், அதனால் அவருக்கு அந்த முன்னாடி கொஞ்சம் ஞானமே தெரியலையா, நிஷ்டே வரலன்னு சொல்லக்கூடாது. அந்த பர்சனாலிட்டியிலோ அது அப்படி வியக்தமான தப்பு கிடையாது. அப்போ இன்னொருத்தனை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னா, அட்டெண்டன்ட்டு, நான் எங்கே போவேனே, நானே தான் சூரியனாக இருக்கேன், நானே தான் ஆகாயமாக இருக்கேன். பாருங்கோ டீச்சிங். அவனுக்கு என்ன புரிஞ்சதோ என்ன ஆயிடுச்சோ ஆனால் சொல்ல வேண்டியது சொல்லிட்டார். எங்கே உடம்புல வலி, உயிர் போகும், இன்றைக்கோ நாளைக்கு அப்படி இருக்கு. எங்கே போவேன் நான், எங்கே போக முடியும்? அதனால் அடுத்த 8வது ஸ்லோகம், சப்தாதிரூபம் புவனம் சமஸ்தம். இப்போ வரைக்கும் பேசின அந்த விஷயங்கள் எல்லாத்தையும், அந்த
தாட் ஃப்ளோ கண்டினியூட்டி நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதில் மனனம் செஞ்சுட்டே இருக்கணும். அடுத்த வாரம் திரும்பி இதெல்லாம் மனசில் அப்படி ஒரு லிங்கேஜ் பக்காவை நிற்கணும். शब्दादिरूपं भुवनं समस्तं शब्दादिसत्तेन्द्रियवृत्तिभास्य सत्तेन्द्रियाणां मनसो वशे स्यात् मनोमयं तद् भुवनं वदामः. உலகம் உலகம் அன்னி நினச்சிக்கிறேன். மனசு தவிர உலக மனிதன் ஒன்று கிடையாது. நான் லாஸ்ட் லைன் எடுத்துட்ருக்கேன். இந்த உலகம் புவனம் అనేది மனம்தா. மனம் அப்படியே விகசிக்கிறது. அதனால மனசுனே உலகம் அப்படின்னு சொல்லலாம். வதாமஹா, சொல்லலாமா? சொல்லலாம். ஏன், எப்படி, எது ஆதாரப்படுத்தி? இந்த ஸ்லோகங்களுடைய பதங்கள் அர்த்தத்துக்கு அப்புறம் போகிறோம். ஸோ இப்போது மொத்தம் சேர்ந்து மனசுக்கிட்ட வந்துட்டார். பஞ்சகோஷங்களோட மனசு. அதனால்தான் அந்த மனசு விஜృంభిச்சா உலகம் தெரிகிறது. மனசு விஜృంభిச்சா, விஜృంభணம்னா அப்படி கண்ணு திறந்து விகசிச்சா என்னோடய சரீரம் நானும் என்னோட வீடு தெரிகிறது. அகெயின் கம் பேக் டு த சேம் எக்ஸாம்பிள். தூங்கும்போது சரீரம் அப்படி தான் இருக்கேன். நான் தான் நல்லா சாப்பிட்டுட்டு பெட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் படுத்துக்கிட்டேன். அப்போது சரீரம் ஞாபகம் இருக்கணும் இல்லையோ? ஏன் படுத்துக்கிறதுனால சரீரம் ஞாபகம் இல்லாமல் போகணும்? சரீரம் போல் ஆனால் தெரியலையே சரீரம். அதுக்கப்புறம் ஏன் மனசு கொஞ்சம் மூடிக்கிட்டால் முதல் கனவு பார்க்கும். மனசு பூர்ணமாக மூடிக்கிட்டால் ஒன்றும் தெரியாது. தற்காலத்துக்கு தான் மூடிடுச்சு. அர்த்தம் ஆல்மோஸ்ட் மைண்ட் இல்லைங்க. மைண்ட் இல்லை. அப்போது அந்த மைண்ட் అనేది திரும்பி விஜృంభిக்கும்போது, விஜృంభனா அது எப்படி திரும்பி முடிச்சுக்கிறது அது மடிச்சுக்கும்போது ஃபோல்ட் ஆகும்போது அது చైతన్యంதான். திரும்பி அந்த చైతన్యமே தான் இந்த மனசனே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இதில் அப்படி கிளம்புறது చైతన్యం தான் கிளம்புறது. கிளம்ப வைக்கிறது இல்லைன்னா அப்போ அது திரும்பி பாதி விகசிச்சா திரும்பி கனவுக்குள்ளே வந்து அப்புறம் பூர்ணமாக விகசிச்சா நினைவுக்கு வருவோம். இதுதானே தினந்தோறும் நடக்கிறது. நினைவு கனவு தூக்கம், கனவு நினைவு, நினைவு கனவு இப்படியே பண்ணிட்டு. அதனால் அப்போது ஒன்று சரி மனசு அடங்கி போச்சு. உலகம் இல்லை சொன்னமே. எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ தாபத்திரம், எவ்வளோ ஆசை, என்னவதாகட்டும், என்ன சுகமாதாகட்டும், மனசு மூடிக்கிட்டா ஒன்றும் காணும். அப்போது மனசு தான் சர்வமனு சொல்லலாமா? சொல்லலாம். வதாமஹா, சொல்லலாம் இல்லையா? சொல்லுவோம் அன்னு சொல்லி அந்த மனசு. அப்போது அதனால தான் மனையேவ மனுஷானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. ஒரு உபனிஷத்து வாக்கியம். மனுஷனுடைய பந்தத்துக்கும் மோட்சத்துக்கு இந்த மனசு தான் காரணம். அப்போது சாதனை அப்படி ஏதாவது இருக்க ரெக்டிஃபை பண்ணுறது ஏதாவது பண்ணணும்னா இந்த மனசில் தான் பண்ணணும்.
மனசந்தான் ரீஇன்ஜினியரிங் பண்ணணும். ரீஇன்ஜினியரிங் ஆஃப் த மைண்ட். அதுக்கு சாஸ்திரம் பல 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 பிரக்கிரைகளெல்லாம் சொல்லும். ஆனால் பகவானுடைய ஒரு பெருமை, ஸ்பெஷாலிட்டி, அவர் ஒரு யூனிக் எக்ஸ்பெரிமெண்ட். ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் சொன்னால் நீ அது சிந்தனை பண்ணி தியானம் பண்ணாவே முடிஞ்சிடும் வேலை. முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, உலகமன் என்ன, சரி மைண்டு கிட்ட வருவோம். மைண்டு தான் உலகமன் கடைசியில் சொன்னார். எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? மைண்டு தான். சரி சார், கேள்வி வரும் இல்லையா? நானும் தூங்கிட்டேன், எனக்கு என்ன உடம்பு தெரியல, உலகமும் எனக்கு தெரியல. ஆனால் இன்னொருத்தர் முடிச்சிருக்கானே என்னை பக்கத்தில், இன்னொருத்தர், அவனுக்கு இருக்குல்ல உலகம். அப்படின்னு ஒருவேளை நம்ம கேள்வி கேட்டால் அதுக்கு வேதாந்தம் சாஸ்திரம் என்னன்னா, அப்போ அது வெஷ்டி லெவலில் தனிப்பட்ட உன்னைக்கிட்ட சொல்லும்போது நீ நித்திரைக்குள்ளே போனேன் அல்ல ஒரு சொப்பனம் போலுதான் நித்திரையில் இருக்க. நித்திரையில் இருக்கும்போது நீ தான் முடிச்சு வந்ததுக்கப்புறம் கனவு நினைவு ரெண்டும் கனவு தான். அதனால சாஸ்திரம் வெரி கிளியராக சொல்லுது, ரெண்டே தான், 3 அனுபவம் கிடையாது. சொப்னம் அண்ட் சுஷுப்தி, 3த்துன்னு 2 பண்ணி விட்டுவிடுது. ஒன் சைடு சொப்னம், இன்னொன்று சுஷுப்தி. யுவர் ரியல் எசென்ஷியல் நேச்சர் நித்ரா. அதுக்கப்புறம் கனவு கனவு தான், நினைவு கனவு தான். ஒரு சந்தேகம் கிடையாது இதில். ஆனால் ஒரு சந்தேகம் இல்லாமல் நமக்கு புரியணும்னா குறைஞ்சி ஒரு 20 வருஷம் இப்படி சிரவணம் பண்ண வேண்டிய சிரமம் இருக்கு. இந்த கிளாரிட்டி வர்றதுக்கு. ஆனால் ஆனந்தமாக இருக்குது, நல்லா இருக்க விஷயம். அப்படி ஏதோ ஒன்று ஆனந்தம் ஒரு நல்லா இருக்குது, அந்த விரும்பி வரீங்க நீங்கள். இல்லைன்னா யாரும் உட்காருவா? ட்ரை சப்ஜெக்ட். உண்மையான ரசத்தோடு கூடியிருக்கிற சப்ஜெக்ட் இதுதான் உலகத்தில். அது புரியாமல் என்னம்மா சொல்கிறது, உங்களுக்கு எல்லாருக்கும் பல ரசத்தில் ருச்சி, எனக்கு ஏக ரசத்தில் ருச்சி சொன்னார் இல்லையா? என்ன அந்த ஏகரசம்? ஆத்மரசம். பிரம்மானந்தம் பரமசுகதம். அதனால நம்ம இப்போது உனக்கு நான் புரிய வைக்கிறேன். அப்போது முதல் வரிக்கு போகணும். அங்கே அப்போது ஆரம்பிச்சுடுவார். ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் கிராஸ்லேருந்து உள்ளக்கு போகிறோம். போனால் அப்போ புரியும், மனசு தான் உலகம். உலகமனே தனியாக ஒன்றும் கிடையாது. ஆனால் இங்கே நிறைய ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு விட்டுட்டா பத்தாது. ஹேவ் டு ப்ரூவ் இட். அடுத்த வாரம் 1 மணி நேரம் பேசி ஹேவ் டு ப்ரூவ் இட். உங்களுக்கு புரிஞ்சு ஏற்றுக்கணும், அதுதான் கரெக்ட். அப்போது தயாராக வரணும். அடுத்த வாரம் இந்த 8வது ஸ்லோகத்துடைய ஆழமான சிந்தனை பண்ணுறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. हरि ओम. हरि ओम तत्सत्.